இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேதத்துல அநேக சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆமாங்க, வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு ஊழியம் செய்த மற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால தன் எஜமான்களுக்கு ரொம்ப ஆதாயத்தை உண்டாக்குன ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்படுறாங்க. அது குறி சொல்லுகிற ஆவி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு அசுத்த ஆவி. அப்போ பவுலுக்கும் அவரோடு இருந்தவங்களுக்கும் அது நல்லாவே தெரிஞ்சது. அவங்க அவங்கள பார்த்து இந்த அம்மா என்ன குறி சொன்னாங்க அப்படின்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு விரோதமா ஒன்றும் சொல்லல. அது மட்டும் இல்ல, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சத்தமா சொல்றாங்க. அப்போ இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. தேவனை பத்தி உன்னதமான தேவன் சொல்றாங்க. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு இவங்கள பத்தியும் பெருமையா சொல்றாங்க. ஆண்டவரை பத்தியும் பெருமையா சொல்றாங்க. இப்படி சொன்னாலும் இந்த ஆவி என்ன ஆவிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு இருந்தவங்களும் அடையாளம் கண்டு கொண்டதுனால அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போகும்படி அவங்க கடிந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ இவளை விட்டு போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா, ஒருவேளை இந்த அம்மா எங்களை பின்தொடர்ந்து வந்து இப்படி சொல்றாங்க, இவங்களும் ஒரு ஆவிக்குரிய பெண் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அல்லது இவங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படி கூட நம்ம நினைச்சிருப்போம். இந்த காலத்துல நம்மளை சுத்திலும் எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்து அப்படிங்கறத குறித்து நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.